ஹாய், நான் தான் உங்கள் நவீன் பேசுகிறேன். ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி அவன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை மாற்ற போகிறான் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்படி ஒரு கதையை தான், என்னோடய லவ் ஸ்டோரியை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பேர் நவீன். எனக்கு 24 வயசாகுது. நான் ஒரு மேல் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் அதிகமாக பேசுகிற ஆள் கிடையாது. வேலை முடிஞ்சால் வீடு, வீடு முடிஞ்சால் வேலை, அவ்வளோதான் வாழ்க்கை. என்னோடய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அவன் வர வரைக்கும். அவன் யாருன்னு கேட்குறீங்க தானே? அவன் தான் என்னோடய காதலன் அஜித். அந்த நாளை இன்றைக்கும் என்னால் மறக்க முடியல. புதுசாக வேலைக்கு சேர்ந்த எல்லா மேல் நர்ஸ், அங்கே ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் தான் நான் அவனை பார்த்தேன். நான் வழக்கம் போல் கடைசி வரிசையில் உட்காந்துருந்தேன். அப்போது கதவை திறந்து ஒரு பையன் உள்ளே வந்தான். வெள்ளை சட்டை, பிளாக் ஃபேண்டு, முகத்தில் அவ்வளோ வேர்வை, ஆனால் சிரிப்பு மட்டும் குறையவே இல்லை. சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லிவிட்டு உள்ளே வந்தான். எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு. என் பக்கத்தில் மட்டும் ஒரு சீட் காலியாக இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அப்போது ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த சீட்டில் யாராவது உட்கார மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தனிமையே விரும்பிக்கிட்டு இருந்தேன்னா அன்றைக்கின்னு பார்த்து அந்த சீட்டில் யாராவது உட்காரணும்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். அந்த சீட்டில் யாரும் உட்காராமல் போனதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் உள்ளே வந்த என்னோடய காதில் நேராக என்னோடய பக்கத்தில் உட்கார்ந்தான். ஹாய், நான் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை நீட்டினான். நான் என்னோடய கையை தயக்கத்தோடு நீட்டு நான் நவீன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். இப்போ யோசித்தா கூட அந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அவ்வளோ புதுமையாக இருக்கும். நினச்சாவே எனக்கு ஏனோ தெரியல, அது ஒரு புன்னகையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் பிடிச்ச நபர்களை முதல் முறையாக சந்திச்சிருப்பீங்களே, அந்த நிகழ்வை இப்போ யோசித்து பாருங்களேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். அன்றைக்கி சாயந்தரம் கேண்டீனில் அவனை நான் திரும்பவும் பார்த்தேன். எப்போதுமே தனியாக தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் என்கிட்ட பேசினான். நான் சிரித்தேன். அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு அவனுக்கு டீ ஆர்டர் பண்ணான். இந்த 3 நிமிஷம்தான் அவன்கிட்ட பேசினேன். ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனை. வீட்டுக்கு வந்த பிறகு அவனோட நினைப்பு என்னை விட்டு போகவே இல்லை. அது காதல் இல்லை, ஆனால் அதையும் தாண்டி அவனை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த சில வாரத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவனை தினமும் பார்த்தா அவனை பார்க்குறது, பேசுகிறது, அந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு சில வாரங்களே அவன் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அவன் தினமும் பேசுகிற அளவுக்கு இருப்பான். ஒரு நாள் திடீர்னு அவன் கேட்டான், டே உன்னோட நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நானும் கொடுத்தேன். அந்த நேரம் இப்போ நினச்சா கூட என்னோடய ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஏன்னு தெரியல. அவனும் அவனோட நம்பரை கொடுத்தான். அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு வந்துட்டு நான் அவனோட டிபியை பார்க்குறேன். டிபியில் அவனோட ஃபோட்டோ இல்லை. சரி, ஓகே, சேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹாய், நான் தான் நவீன் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்புறம் அவனும் சேட் பண்ணான். சேட் பண்ணதுக்கப்புறம் உன்னோட இன்ஸ்டா ஐடி கொடு, ஏன்னா நம்ம பிடிச்சவங்களோட புகைப்படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. நீ எடுத்த உடனே உன்னோட டிபி ஏன் வைக்கல, டிபி ஏன் வேறு பிக்சர் வச்சுருக்க அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் இன்ஸ்டாவில் நிறையா ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமோட ஐடி கேட்டேன். அவனும் உடனே கொடுத்துட்டான். நான் அவசரமாக போயிட்டு கொடுக்குறேன். அது ப்ரைவேட்டில் வச்சுருந்தான் அந்த அக்கௌண்ட்டு. அதுலேயும் அவனோட ஃபோட்டோஸ் இல்லை. உடனே என்ன ஆச்சுன்னா, ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன். ரொம்ப லேட் ரிப்ளை தான். அவன் பேசுகிறான் அப்படின்னா ரொம்ப லேட், சேட்டிங் பண்ணால் ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவான். அதனாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியாவது ரிப்ளை பண்ணுவான். பண்ணினதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னோடய ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிட்டான். உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. எனக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவன் ஃபோட்டோவை எப்படி ஓப்பனாக கேட்குறது, உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நம்ம தன்பால் ஈர்ப்பாளராக அவன் இருந்தா அப்படின்னா உடனே உன்னோட ஃபோட்டோஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். இவன் ஒரு தெரியாத நபர் தானே, ஒரு நண்பனாக இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்கான். அவனோட கிட்ட போயிட்டு உன்னோட ஃபோட்டோஸ் பார்க்கணும் நீ அனுப்புனா என்னை தவறாக அந்த நேரத்தில் நினச்சிட்டு என்கிட்டருந்து விலகி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே பேச முடியல. அவனை நேரில் பார்த்து அவனோட அந்த அழகுன்னு சொல்கிறத விட அவனோட மூமெண்ட்ஸு, அவனுடைய ஒர்க்கு,
அவன் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேரியர் பண்ணி அவங்கள பார்த்துக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால மட்டும்தான் அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. பிடிச்சதுக்கப்புறம் அவனை அந்த அழகு மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. திரும்ப திரும்ப அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஃபோட்டோஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி அவனோட ஃபோட்டோஸ் வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம பிடிச்சவங்ககிட்ட பேசணும்னு தோணலை. நான் கால் பண்ணால் உடனே ஃபோன் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் சேட்டிங் பண்ணால் ஒரு நாள் அப்படி தான் சேட்டிங் பண்ணேன். ப்ளூடிக்லாம் வந்துருச்சு. ஆனால் என்னோடய மெசேஜை பார்த்துட்டும் அதுக்கு உண்டான ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லை. நானும் வெயிட் பண்ணுறேன். திரும்ப அந்த சேட்டிங் மட்டும் எடுத்து பார்த்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு வெறுப்பாகிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் மேலே எனக்கு ரொம்ப கோபமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன். மறுநாள் வேலைக்கு போனவுடனே இது ஏன் மெசேஜ் பார்த்தா ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட கோபமாக நடந்துக்கணும்னு தோணும். ஆனால் அந்த கோபம் வந்து இப்போது நண்பனாக பழகக்கூடிய அந்த நண்பனை என்னை விட்டு பிரிச்சிருமோ அப்படின்னு ஒரு தயக்கத்தில் அவனை பார்த்ததுமே கோபம் கூட வரலைன்னு சொல்லலாம். கோபம் வரல. அவனை பார்த்ததுமே அந்த ஸ்மைலிங் ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு அந்த முந்தின நாள் இரவு நடந்த அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. ஆனால் அவனே வந்து நேரில் சொல்லிட்டேன். நான் வந்து நீ மெசேஜ் பண்ணியிருந்தேன், நான் பார்த்தேன், நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பையன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து ஹாப்பி ஆக்கிட்டான் அப்படின்னே சொல்லுவேன். திரும்ப அதே தான் இருக்கும். நான் வந்து நைட்டு மெசேஜ் பண்ணுவேன். ஒரு சில நேரம் பார்ப்பான், லேட் ரிப்ளை வரும். சில நேரம் பார்க்க மாட்டான். சில நேரம் மறுநாள் தான் வந்து வருவான். நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜே பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் வந்தால் அப்படி கிடையாது. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவான், சிரிப்பான், கிண்டல் பண்ணுவான், டீ குடிக்க கூப்பிடுவான். அதுதான் வந்து என்னை ரொம்ப குழப்பமடைய செஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அவன் என்னை வந்து நண்பனாக பார்க்குறான். ஆனால் நான் வந்து நண்பனை விட கொஞ்சம் அதிகமாக அவனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து அந்த ஃபீலிங்ஸ் எத்தனையோ ஆண்கள் என் கூட ஒர்க் பண்ணாலும் அவன் மேலே மட்டும் ஏன் எனக்கு அந்த ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் அவன் வந்து லீவ் போட்டான். என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நான் என்னோடய கண்கள் தேடக்கூடிய ஒரே ஒரு நபர் அந்த காதலன் அஜித்தை மட்டும்தான் நான் தேடுவேன். ஆனால் மருத்துவமனை ஃபுல்லாகவே அவன் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எம்டியான ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும். அஜித் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் எப்படா வரும், அன்றைக்கி மறுநாள் எப்போ அவனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி உங்களை நீங்கள் ஒருத்தர் வந்து நேசிப்பீங்களா? அவங்கள வந்து என்றைக்காவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்குலாம் அவங்கள நேசித்து அவங்கள மிஸ் பண்ண நாட்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்றைக்கி இரவு வந்து நான் பெட்டில் படுத்திருக்கேன். எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இது நட்பா இல்லை காதலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து ஆழமாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி எங்களுடைய காதல் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்டோரியில் தொடர்கதையாக போடுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், லவ் யூ, டாட்டா.